நவம்பர் 25 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. விசுவாசத்தில் பார்த்தல். இன்றைய வேதாகம பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். குறிப்பு வசனம்: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. எனது காலை நடைப்பயணத்தின் போது அங்கிருந்த அழகான ஏரியின் மீது தன் கதிர்களை பாய்ச்சிய சூரியன் ஒரு அழகான காட்சியை ஏற்படுத்தியிருந்தது. நான் புகைப்படம் எடுப்பதற்காக என் கேமராவை நிலைநிறுத்திய போது என் நண்பரை சற்று எனக்காக காத்திருக்கச் சொன்னேன். சூரியனின் ஒளி மின்னியதால் எனது தொலைபேசியின் திரையில் அந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. ஆனால் இதை முன்பே என் கேமராவில் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தபடியால் அது ஒரு சிறந்த படமாக அது இருக்கும் என்று உணர்ந்தேன். நான் என் நண்பரிடம், இப்போது இதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் இது போன்ற படங்கள் எப்போதும் நன்றாக வரும் என்று சொன்னேன். நம்முடைய இந்த வாழ்க்கையில் விசுவாசத்தில் நடப்பது பெரும்பாலும் அந்த படத்தை எடுப்பது போன்றதாகும். நீங்கள் எப்போதும் திரையில் விவரங்களை பார்க்க முடியாது, ஆனால் அதற்காக அது நல்ல காட்சி இல்லை என்று அர்த்தமில்லை. தேவன் கிரியை செய்வதை நீங்கள் எப்போதும் பார்க்க முடியாது, ஆனால் அவர் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பலாம். எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் எழுதியது போல், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய முடியாத பட்சத்தில் நாம் விசுவாசத்தினால் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நாம் காண முடியாத காட்சிகள் நம்மை படம் எடுப்பதிலிருந்து தடுப்பதில்லை. அதுபோல நாம் தெளிவாக காணக்கூடாத நம் எதிர்காலம் நம்மை அதிகமாக ஜெபிக்கவும் தேவனின் வழிநடத்துதலை நாடவும் நம்மை ஊக்குவிக்கிறது. கடந்த காலத்தில் விசுவாசத்தில் நடந்த உதாரணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் உதாரணங்களையும் அடிப்படையாய் வைத்து நம் விசுவாச பயணத்தை தொடர்ந்து நடத்த முடியும். கடந்த காலத்தில் கிரியை செய்த அதே ஆண்டவர் இப்போதும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் இப்போது தெளிவாக பார்க்காவிட்டாலும் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கடந்த காலத்தில் அவர் உங்களை அல்லது உங்கள் குடும்பத்தை எவ்வாறு விடுவித்தார்? அன்பான பரலோக தகப்பனே, கடந்த காலத்தில் நீர் எனக்காக வழங்கிய அனைத்து வழிகளுக்கும் நன்றி.
நீர் செய்வதையெல்லாம் என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் விசுவாசத்தினால் நடக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.